கரண் அவர்கள் 1965 தான் பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாகவே இவர் அறிமுகமாகிட்டாரு. முதல்ல மலையாளத்தில நடிச்சாரு. அதுக்கப்புறம் தீச்சட்டி கோவிந்தம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. இவர் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அதற்கப்புறம் கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திற்கு அடுத்ததாக அவங்க நடிக்கவே இல்ல. வில்லன் கதாபாத்திரத்தில மிகப்பெரிய அளவில அழகாக நடிச்சிருப்பாரு. இந்த சூழ்நிலையில சமீபத்தில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, என்னுடைய அப்பாவினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில எனக்கு மிகப்பெரிய அளவில பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. என்ன காரணம்னா, இவர் தனியா கோயம்பேடுல தான் ரூம் எடுத்து தமிழ் வந்துட்டு இருந்திருக்காரு அவங்களுடைய அப்பா. அதனால் திடீரென ஒரு நாள் அக்கம் பக்கத்தில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அவர் வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்தது தெரிய வந்திருக்கு. அதனால் அது மிகப்பெரிய அளவில் என்ன பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்துச்சு அப்படின்னு நடிகர் கரண் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். வில்லன் கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், ஹீரோ அப்படின்னு பல பரிமாணங்களில் தமிழ் சினிமாவில் நடித்தவர். ரொம்பவே இவர் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நடிகர் தான். ஆனால் சில காலங்களாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் சரியில்லாத அடிப்படையில் வாய்ப்புகளும் வரல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு நடிக்கவும் இல்லை அப்படின்றதா உண்மை. இந்த சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. என்னென்னா, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது இரவில் கால் வந்தது. சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாரும் என்னென்னவோ சொல்கிறாங்க, நான் உங்கள் ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கால் பண்ணாராம். அப்போ நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் வந்து மதிக்கிறாருன்னு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அதோடு இப்படிலாம் பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கணும்னு தோணுச்சு. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்படி அடிக்கடி ஏதாவது என்னை பற்றி பொருளிகள் வரதுனால தான் நானும் ஏதாவது ஒரு இப்போ நேர்காணல் இல்லை இன்டர்வியூ அப்படின்னோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று நான் வெளியிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நடிகர் கரண் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பழகி வந்துட்டுருக்கவங்க சரியில்லை, அதனால தான் இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து தவற ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சமீப காலமாக சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 53 வயதில் தனக்கு ஏற்பட்ட 2 நிகழ்வுகளை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடியது சமூக வலைதளங்களுடைய ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் கரண் அவர்களை பற்றின? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.